ஹலோ கைஸ், ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போலாமா? ரெண்டு பக்கமும் அடர்ந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவுல போட் சவாரி செஞ்சிருக்கோம். ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அலையாத்தி காடுகளை இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம். படகுல போறதுக்கான டிக்கெட்டும் இங்கேயே வாங்கிக்கலாம். டபுள் சைடும் இந்த அலையாத்தி காட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படகு தாங்க இன்னைக்கு நம்ம போக போறது. மேற்கூரை உள்ள படகுல தான் போக போறோம். அப்பதான் வெயில் தெரியாது. ஒரு படகுல 14 to 15 பேரு சவாரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டு பக்கமும் அடர்ந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவுல இப்ப நம்ம போட் சவாரி போய்கிட்டு இருக்கோம். ரொம்பவே அட்வென்ச்சரா இருக்கும். வீடியோல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பக்கமும் மலையாத்தி காடுகள் நடுவுல இப்ப நம்ம போட்ல போயிட்டு இருக்கோம். இந்த போட்டை கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு இந்த அலையாத்தி காடுகளோட அந்த காடுகளை பாக்குற மாதிரியும் கொஞ்சம் அழைச்சிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பறவைகளை நம்ம பார்க்கலாங்க. போட்ல போயிட்டு இருக்கும் பொழுதே நிறைய பறவைகள் தண்ணிக்குள்ள இருந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பறவைகள் எல்லாமே மீன்களை சாப்பிட்டுட்டு அழகா இலைப்பாரி உட்கார்ந்துருக்காங்க. அலையாத்தி காடுகளுக்கு நடுவுல போன பிறகு கொஞ்ச தூரம் ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின பிறகு 4 பக்கமும் உள்ள காடுகளை நம்ம ரொம்ப அருமையா பார்க்க முடியுது. பறவைகள் எல்லாமே உட்கார்ந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பக்கத்திலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய ஒரு 2-3 குடில் இருந்துச்சு. அதுல ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நம்மளால போக முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இடம் டேமேஜா இருந்துச்சு, உள்ள போக முடியல. அதனால இன்னொரு இடத்துல நிக்க வச்சு அங்க கூட்டிட்டு போனாங்க. படகை ஒரு இடத்துல நிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அண்ட் இதன் மூலமா தான் இந்த அலையாத்தி காடுகள் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூச்சு விடும் காடுகள் அப்படின்னு. அண்ட் இதே பலகையில கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த அலையாத்தி காடுகள் கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. பாருங்களேன், 4 பக்கமும் காடு, அப்புறம் கடல். இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப் நீங்க கண்டிப்பா அலையாத்தி காடுகளுக்கு வரலாம். இதே பலகையில கொஞ்சம் தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கணும். கீழே எல்லாம் அவ்வளோ சகதி சேரா இருக்கும். இந்த இடத்துல நரிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர்நூன் டைம்ல நரிகள் எதையும் பார்க்க முடியாதான். ஈவினிங் டைம்ல தான் நரிகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க இப்ப வியூ பாயிண்ட பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்ல ஒரு சின்ன ஏமாற்றங்க. ஏன்னா மேல கொஞ்சம் மேற்கூரை மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல சைடுல பலகை உட்கார்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் உட்காந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பட் இங்க மேற்கூரையும் இல்ல, உட்கார்றதுக்கு இடமும் இல்ல. இந்த வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா இதை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த இடத்துல நம்ம உட்காந்து இந்த இடத்தோட அழகை ரசிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல பயங்கர வெயில். ஸோ இந்த இடத்துல நம்மளால உட்கார முடியல. மறுபடியும் நம்ம போட்ல ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். வர்ற வழியில நிறைய பறவைகள் எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்தோம். சில மரங்கள் தண்ணில மூழ்கி பட்டு போய் கிடந்துச்சு, அதையும் பார்த்தோம். அண்ட் 2 பக்கமும் அலையாத்தி காடுகள். பாருங்களேன், பாக்குறதுக்கு இந்த வியூ எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன அட்வென்ச்சர் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முத்துப்பேட் அலையாத்தி காடுகளுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. போகும் பொழுது அந்த அளவுக்கு வெயில் தெரியல, வரும் பொழுதுதான் வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி படகு சவாரி செய்யறதுக்கு பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க போயிட்டு வந்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஸோ 2-3 பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸ் அதாவது அலையாத்தி காடுகளுக்கு நடுவுல இறங்கி பலகையில நடந்து போற மாதிரி இடங்கள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே ரொம்ப டேமேஜ்ல இருந்துச்சு, உள்ள போக முடியல. ஒரு இடம் மட்டும்தான் இருந்துச்சு, அங்கதான் நாங்க போயிட்டு வந்தோம். அங்கேயும் வியூ பாயிண்ட் சரியான இடமா இல்ல. இதெல்லாம் சரி பண்ணா கண்டிப்பா உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும்.